இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் மீனா நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளியான படம்தான் திருஷ்யம். ஒரு சாதாரண மனிதன் தனது குடும்பத்தை பாதுகாக்க எதிர்கொள்ளும் சவால்கள், எதிர்பாராத திருப்பங்களே திருஷ்யம் படத்தின் கதை. இத்திரைப்படம் தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. இதுபோன்ற சம்பவம்தான் மும்பையை அலறவிட்டிருக்கிறது. ஆனால் கதைதான் வேறு. மும்பையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாலா சோபாரா பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான விஜய் சவான். 15 நாட்களாக அவரை காணவில்லை. அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. விஜய் சவானின் வீட்டிற்கு சென்ற அவரது சகோதரர்கள் அண்ணனை பற்றி விசாரிக்க விஜய் வெளியூர் சென்று விட்டதாக கூறியிருக்கிறார் மனைவி கோமல் சவான். விஜய் பற்றிய துப்பு கிடைக்காத நிலையில் சில நாட்கள் கழித்து சவான் வீட்டிற்கு சென்ற சகோதரர்களுக்கு வீடு பூட்டப்பட்டிருப்பதும் கோமல் சவானின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. வீட்டிற்குள் நுழைந்த அவர்கள் அறை ஓரத்தில் சம்பந்தமே இல்லாமல் புதிதாக டைல்ஸ் பதிக்கப்பட்டிருந்த பகுதியை தோண்டத் தொடங்கினார்கள். துர்நாற்றம் வீச விஜயின் ஆடை முதலில் வெளியே வந்தது. தகவல் அறிந்து விரைந்த போலீசார் 4 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டு சிதைந்த நிலையில் இருந்த விஜயின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். அண்மையில் விஜய் மனைவி கோமல் சவான் வீட்டிற்கு கூலி தொழிலாளரை அழைத்து வந்து 4 அடி ஆழ குழி தோண்டியதும் மற்றொரு நாளில் வேறொரு தொழிலாளியை வைத்து அதே இடத்தில் டைல்ஸ் பதித்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. புதிய வீடு வாங்க திட்டமிட்டிருந்த விஜயின் வங்கிக் கணக்கிலிருந்து லட்சக்கணக்கில் பணம் எடுக்கப்பட்டிருப்பதையும் போலீசார் கண்டறிந்தனர். 20 வயது கல்லூரி மாணவர் மோனு என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த கோமல் சவான் தனது 8 வயது மகனுடன் தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் பிடிபட்டால்தான் கொலை எப்படி நடந்தது என்பது தெரிய வரும் என்பதால் போலீசாரின் விசாரணை நீண்டு கொண்டிருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.